எல்லாரும் படிச்சிட்டிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து குப்தர் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பாடம். ஸோ கேள்விகளும் வந்து பார்த்திங்கன்னா 100 கேள்விக்கு மேலே இருக்கும். சரிங்களா? 1 hour பக்கமாக இந்த லைவ் போகும். எவ்வளோ வேகமாக பார்க்க முடியுமோ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி, சரியான இணையை தேர்ந்தெடு. வெரி குட். 1 3 குப்தர்களின் காலம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. பொற்காலம், செவ்வியல் கலைகளின் காலம், பண்பாட்டு மலர்ச்சியின் காலம், மேற்கூறிய அனைத்தும். மேற்கூறிய அனைத்தும் தான். ஏன் அப்படின்னா பொருளாதாரம் உச்சத்தில் இருக்கும், உலோகக்கலை சிற்பக்கலை உச்சத்தில் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நிறைய இலக்கியங்கள் மலர்ந்திருக்கும். ஸோ பண்பாட்டு மலர்ச்சியின் காலம், புத்தர்களின் காலம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. முத்ரா ராட்சசம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார்? முத்ரா ராட்சசம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார்? வெரி குட், விஷாகதத்தர். சரிங்களா? இது ஒரு சமஸ்கிருத நூல். சரிங்களா? சமஸ்கிருத நூல். சந்திரகுப்த மௌரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி கட்டில் ஏறுதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல். இதெல்லாம் இந்த தகவல்லாம் இருக்காது. சரிங்களா? இது ஒரு சமஸ்கிருத நூல். எழுதியவர் விசாகதத்தர். சந்திரகுப்த மௌரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி கட்டில் ஏறுதை பற்றி சொல்லும். சாணக்கியரை ராட்சசன் அப்படின்னு வந்து சொல்லும். சரிங்களா? சாணக்கியர் அப்படின்னா சந்திரகுப்தரோட இவர் அமைச்சர். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவரை பற்றியும் சொல்லும். சாணக்கியரை பற்றி சொல்லும். அவருக்கு அப்புறம் இவரை ஏன்னா வந்து சந்திரகுப்தரை பற்றியும் சொல்லும். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு நூல். சரிங்களா? பரிதிமார் கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூலை தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். சரியா? 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் வருகை புரிந்த சீன பயணி. 2nd சந்திரகுப்தர காலத்தில் இந்தியாவிற்கு விசிட் பண்ண சீன டிராவலர் யார்? சைனா டிராவலர். ரொம்ப முக்கியமான கேள்வி. வெரி குட், பாகியான். யாரு? பாகியான். சரியா? இவரு தான் முதல்ல சீனாவோட முதல் பயணி அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரிங்களா? 5ஆம் நூற்றாண்டு தொடக்க காலகட்டங்களில் இவர் என்ன பண்ணிருப்பார்? இந்தியாவுக்கு வந்திருப்பார். குப்த வம்சத்தின் முதல் அரசர். குப்த வம்சத்தோட முதல் அரசர் யாரு? முதல் அரசர், கடைசி அரசர், கடைசி பேரரசர், முதல் பேரரசர் எல்லாருமே முக்கியம். சரிங்களா? முதல் பேரரசர்னா சந்திரகுப்தர். வெரி குட். யாரு? குப்த வம்சத்தோட லாஸ்ட் கிங் ஸ்ரீகுப்தர். ஃபர்ஸ்ட் கிங் ஸ்ரீகுப்தர். குப்த பேரரசின் முதல் பேரரசர். பேரரசர் வேற, அரசர் வேற. அரசர் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறிய நிலப்பரப்பா இருக்கும். பேரரசர் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய நிலப்பரப்பா ஆண்டிருப்பார். சந்திரகுப்தர் என்ன பண்ணுவாரு? ஒரு பெரிய குரூப்பை சேர்ந்த ஒரு இளவரசியை கல்யாணம் பண்ணிக்குவார். அதுல இருந்து ஒரு பெரிய அவங்களோட ஹெல்ப் கிடைக்கும், பெரிய அரசராக ஆயிடுவார். வெரி குட். யாரு? முதலாம் சந்திரகுப்தர். கிங்கு ஒன்று இருப்பாங்க, எம்பரர்னு ஒருத்தர் இருப்பாங்க. இவர் வந்து எம்பரர். சரியா? முதலாம் சந்திரகுப்தர் குமாரதேவி என்ற இளவரசி மணந்தார். எதை சேர்ந்த இளவரசி? எந்த பகுதியை சேர்ந்த இளவரசி? நான் சொன்னேன் இல்லையா? லிச்சாவி. குப்தர்கள் அலுவலக மொழியாக கொண்டிருந்தனர். குப்தர்களோட அபிஷியல் லாங்குவேஜ் எது? குப்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேச்சு மொழிக்கு ஒரு மொழி, அபிஷியல் லாங்குவேஜ் ஒன்று வச்சிருந்தாங்க. அபிஷியல் லாங்குவேஜ் எது? வெரி குட், சான்ஸ்கிரிட். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டினுங்க. இதெல்லாம் டக்கு டக்குன்னு போட்டுருணும். சரியா? ஹர்ஷர் இயற்றிய நூல்களில் தவறானது. ஹர்ஷர் வந்து பாத்தீங்கன்னா அவரே சில நூல்கள்ல ஏற்றிருப்பார். அவரோட நூல்கள்ல தவறானது எது? வெரி குட், சியூக்கி. ரத்னாவளி, நாகதந்தா, பிரியதர்ஷிகா அதெல்லாம் அவரோட நூல் தான். சியூக்கி அப்படிங்கிறது அவரோட நூல் இல்லை. ஆக்சுவலா சியூக்கி அப்படிங்கிறது யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூயன் ஷியாங் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார்.
சரிங்களா. அவரு 7ஆம் நூற்றாண்டுக்கு பக்கமா சீனாவில இருந்து இந்தியா வந்த ஒரு சீன பயணி. சரிங்களா. புத்த மத நூல்களை தேடி 17 வருஷம் இந்தியாவிலேயே சுத்திட்டு இருந்திருப்பார். நாலந்தாவில் படிச்சு முதுகலை பட்டம் வாங்கியிருப்பாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷ மன்னரோட ஆட்சி காலத்துல கன்னோஜிக்கு வந்திருப்பாரு. சரிங்களா. அவரு தான் ஹியூயன் ஷாங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா. ஸோ ஹர்ஷரோட காலத்தில் வந்ததுனால தான் ஆப்ஷன்ல வச்சிருக்காங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றிய முறையான அகழாய்வு நடைபெற்ற ஆண்டு. நாலந்தாவுக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. சரிங்களா. எப்ப நாலந்தா யூனிவர்சிட்டி பற்றி எக்ஸவேஷன் நடந்த ஆண்டு? வெரி குட், 1915. வடிவம் ஆக்சுவலா சூரசேனி வடிவம், அர்த்தமகதி வடிவம், மகதி வடிவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த எழுத்துக்களின் வடிவம். ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு மாதிரியான எழுத்துக்கள் எழுதப்பட்டது. இதை வந்து பொறுத்துங்க. வெரி குட், 2-3-1. 2-3-1. சரியா. மிருக சகடிகம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் மிருக சகடிகம். சூத்திரகர் யாரு? சூத்திரகர். சரிங்களா. ரொம்ப முக்கியமான பொறுத்துங்க. இந்த மாதிரி பொறுத்துங்க, இந்த மாதிரியான காலவரிசையில கேட்பாங்க. சரிங்களா. யாரு யாருக்கு அப்புறம் யாராரு அப்படிங்கிறத பொறுத்துங்க. வெரி குட், ஆப்ஷன் ஏ. முதலாம் சந்திரகுப்தர், சந்திரகுப்தருக்கு அப்புறம் சமுத்திரகுப்தர், சமுத்திரகுப்தருக்கு அப்புறம் 2ஆம் சந்திரகுப்தர். அவரோட சிறப்பு பெயர் என்ன? விக்ரமாதித்யர். சரியா. சுல்தான்கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல எத்தனை அடி உயரம் உள்ள புத்தரின் உலோக சிற்பம் குப்தர்களின் உலோக சிற்பத்திற்கு எடுத்துக்காட்டு? சுல்தான்கஞ்ச் அப்படிங்கிறதுல ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்தரோட ஸ்டாச்சு கிடைக்குது. அந்த ஸ்டாச்சு எத்தனை அடி உயரம் அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னமும் அது அப்படியே இருக்கு. வெரி குட், 7 அடி. மகாராஜாதி ராஜா அப்படிங்கிற பட்டத்தை ஏற்றிக்கிட்டவர் யார்? மகாராஜாதி ராஜா. மகாராஜா அதிராஜா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் சேர்த்தி சொல்லுவாங்க. மகாராஜா ராஜா, மகாராஜாஜி ராஜா, ராஜாவுக்கெல்லாம் ராஜா, பேரரசர் அப்படின்லாம் வச்சுக்குவாங்க. ஸோ மகாராஜாதி ராஜா அப்படிங்கிற பட்டத்தை ஏற்றுக்கிட்டவர் யாரு? ஸோ முதல் பேரரசரான முதலாம் சந்திரகுப்தர். ஆப்ஷன் ஏ. எந்த ஆண்டில் முதலாம் சந்திரகுப்தர் தனது புதல்வர் சமுத்திரகுப்தரை தனது வாரிசாக நியமித்தார்? எல்லாத்து பேரும் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லைங்க. எல்லாத்து வருஷமும் முக்கியமானது சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் 2ஆம் சந்திரகுப்தர். அது வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க. வெரி குட், 335. பொது ஆண்டு 335. குப்தர்கள் காலத்தில் சுரங்க தொழிலும் உலோக தொழிலும் செழிப்புற்று விளங்கின. உலோக தொழில் வளர்ச்சி பெற்றிருந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டு சந்திரகுப்தால் நிறுவப்பட்ட மெக்ராலி இரும்பு தூண். இன்னமும் துருப்பிடிக்காம அப்படியே நிக்குதான் மெக்ராலி தூண். அப்படியே இருக்கான். இவ்வளவு வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு பக்கமாகி போச்சு. ஸோ 1, 2 இரண்டுமே சரி. லிச்சாவி அரச வம்சத்தின் ஆட்சி பகுதி எந்த பகுதிகளுக்கிடையே அமைந்திருந்தது? லிச்சாவி கனச்சங்கத்தை சேர்ந்த ஒரு இளவரசியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் பெரிய அளவில் வந்துருவார். ஸோ அவங்க எந்த ஏரியா? ஸோ கங்கை மற்றும் நேபாளம். பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றிய ஹரிசேனர் யாருடைய அவைக்களப்புலவராக திகழ்ந்தார்? பிரயாகை அப்படிங்கிறது அலகாபாத் தூணில் எழுதப்பட்ட மெய்கீர்த்தி. அவரை புகழ்ந்து எழுதப்பட்ட மெய்கீர்த்தி. அதை எழுதியவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசேனர். ரெண்டுமே முக்கியம். அவர் யாருடைய காலத்தை சேர்ந்தவர்? பிரயாகை மெய்கீர்த்தி முதல் அலகாபாத் தூண் யாரு காலம்? சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரோட அவைக்களப்புலவர் தான் அவர். சரியா. ரோமானிய பேரரசர் மகா கான்ஸ்டன்டின் சமகாலத்திய குப்த அரசர் யாரு?
முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், இவங்களை பத்தியான தகவல்கள் தான் அதிகமாக வரும். சரியா? இவங்க 3 பேர்த்த படிச்சா கூட போதும். எல்லாத்தையும் படிக்கணும். ரொம்ப முக்கியமான ஹிஸ்டரி டாபிக் இது. சந்திரகோமியா அப்படிங்கிற பௌத்த அறிஞர் இயற்றிய சந்திர வியாகரணம் அப்படிங்கிற நூல் என்ன நூல்? ஸ்பேஸ் ரிசர்ச்சா, மெடிக்கல் ரிசர்ச்சா, இல்ல கிராமர் நூலா, இல்ல கணிதமா, மேத்தமெட்டிக்கலா? சோ அது ஒரு இலக்கண நூல். சந்திர அப்படின்னு வருது, வானியல் நூல்னு போட்டு போயிடாதீங்க. சரியா? தவறான இணை. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நூலை எழுதியவர்கள் பேரு, இந்த பக்கம் நூல் கொடுத்துருக்காங்க. புக் ஆர்த்தரு, புக்கு. எது தவறு? பாணினி அஷ்டதாயி, பதஞ்சலி மகாபாஷ்யம், சூரிய சித்தாந்தா, பிரம்மகுப்தா, சுஷ்ருதர் அறுவை சிகிச்சை. வெரி குட். பிரம்மகுப்தா, சூரிய சித்தாந்தா அப்படிங்கிறது தான் தப்பு. இது யார் எழுதுனாங்க கமெண்ட் பண்ணுங்க. பிரம்மஸ்புதா, சித்தாந்தா, கண்டகாத்தி ஆகிய நூல்களை எழுதியவர் யார்? பிரம்மஸ்புதா, சித்தாந்தா, கண்டகாத்தி ஆகிய நூல்களை எழுதியவர் யார்? வெரி குட். பிரம்மகுப்தர். அரே பிரம்மகுப்தர். நோய்களுக்கான மருந்துகள் மற்றும் மருந்துகள் தயாரிக்கும் முறை ஆகியவற்றை பற்றி கூறும் மருத்துவ நூல். டிசீஸுக்கான மெடிசன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து தயாரிக்கிறது, எப்படி மேட் பண்றதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிக்கல் நூல், மெடிக்கல் புக் அது. வெரி குட். நவநீதகம். ஆரியப்பட்டியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆரிய பட்டர் எழுதிய ஒரு வானியல் நூல். ஹர்ஷாயுர்வேதா அப்படிங்கிறது ஆயுர்வேதத்தை பற்றிய நூல். சரிங்களா? நவநீதகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலோகங்கள், நவநீத கல்லெல்லாம் வச்சு இந்த அது ஒரு மருத்துவ நூல் தான். இந்த பாஷணம், நவபாஷணம் பாங்களா, அதெல்லாம் எப்படி வச்சு மருந்துகள் எப்படி தயாரிக்கிறான் அப்படிங்கிறத பற்றி ஒரு நூல். சரியா? ஹஸ்தாயுர்வேதா அப்படிங்கிறது விலங்குகளுக்கான மருத்துவ நூல். ஹஸ்தாயுர்வேதா அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார்? வெரி குட். பாலகாப்பியா. யாரு? பாலகாப்பியா. சார் இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்கட் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு கேட்குது. ஸோ பாணினி அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். சரியா? பாணினி அப்படின்னா என்ன வச்சுக்கலாம்? பாணினி, பாணி அப்படின்னா தண்ணி. தண்ணியே நம்ம இஷ்டத்துக்கு குடிக்கணும். அப்பதான் வெய்ய காலத்தில் நல்லா இருக்க முடியும். சரியா? அப்புறம் பதஞ்சலி பாஷ்யம், மகாபாஷ்யம். சரியா? எலி வந்து எங்கேயாவது உளுந்துருச்சு, ஏதாவது சாப்பாட்டில் வந்துச்சுன்னா அது என்ன ஆடும்? பாய்சனா மாறிடும் அப்படின்னு வச்சுங்க. பதஞ்சலி மகாபாஷ்யம். சுஷ்ருதா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் அறுவை சிகிச்சை நிபுணர். அதை மறந்துடாதீங்க, அது ஷார்ட்கட் தேவையில்லை. பாணினி அப்படின்னா பாணினா நம்ம இஷ்டத்துக்கு தண்ணி குடிக்கணும். பதஞ்சலினா எலி, பாஷ்யம் மகாபாஷ்யம்னா பாய்சன். சாப்பாட்டில் எலி விழுந்துருச்சுன்னா அது பெரிய விஷமாயிடும், பாய்சன் ஆயிடும் அப்படின்னு வச்சுங்க. சரிங்களா? அடுத்தது இங்க பாரு, இங்கேயே பிரம்மஸ்புதா, சித்தா, கண்டகாத்தியா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. சரிங்களா? பிரம்மா அப்படின்னா பிரம்மா அப்படின்னு வச்சுங்க. சரிங்களா? நவநீதகம் ஓகே. ஹஸ்தாயுர்வேதா, பாலகாப்பியா. சரியா? விலங்குகளுக்கான மனித நூல். விலங்குகளுக்கு என்ன? விலங்கு என்ன பண்ணும்? விலங்கு வந்து தண்ணி கொடுத்தா எப்படி குடிக்கும்? இல்லை தண்ணி வச்சே நான் ஷார்ட்கட் சொல்கிறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். விலங்கு தண்ணி கொடுத்தா என்ன பண்ணும்? சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி கப்பி தான் குடிக்கும். பாலகாப்பியா, பால். சரிங்களா? விலங்குகளுக்கு இப்போ ஒரு பூனைன்னு வச்சுங்களேன், பூனை என்ன பூனை நாயெல்லாம் என்ன குடிக்கும்? பால் தான் குடிக்கும். எப்படி குடிக்கும்? கப்பி குடிக்கும், ஏன்னா அது விலங்கு அப்படின்னு நான் வச்சுக்கேன். சரியா? கில்ஜியின் படைகளால பக்தியார் கில்ஜிங்கிறவர் என்ன பண்ணுவாரு? படையெடுத்துட்டு வரும்போது நாலந்தாவை பார்த்து இங்க செல்வம் இருக்கும், இது ஒரு கோயில்னு நினைச்சு அந்த பைத்தியக்காரன் நாலந்தாவை சூறையாடி அழிச்சிருவான். யூஸ்வலா அரேபிய சுல்தான்களோட வேலை என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு கோயிலுக்குள்ளேயோ அதுக்குள்ளேயோ பூந்தா வேணுங்கிறத கொள்ளையடிச்சுட்டு அந்த ஹிஸ்டரி அழிச்சிருவாங்க.
கடவுள் உருவங்கள் இருந்தால் எரிச்சிடுவாங்க, இல்லை வெட்டி போடுவாங்க, ரெண்டா உடச்சி விட்ருவானுங்க. இந்த பைத்தியக்காரனுக்கு இது பெரிய யூனிவர்சிட்டின்னு தெரியாமல் சூறையாடிவார். யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பக்தியார் கில்ஜி. அது சூறையாடிய வருஷம் என்ன? வெரி குட், 1200. 1200 சரிங்களா. பக்தியார் கில்ஜி நாலந்தாவால், பக்தியார் கில்ஜி படைகளால் நாலந்தா சூறையாடப்பட்டாண்டு. கயாவில் பௌத்த மடம் கட்ட சமுத்திரகுப்தரிடம் அனுமதி கோரிய அரசர். சமுத்திரகுப்தர் என்ன பண்ணுவாரு? பௌத்தத்தை சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பார், பின்பற்றுவார். ஸோ அவர்கிட்ட ஹெல்ப் ஏன்னா வந்து கோயிலை கட்டிக்கிறது அனுமதி கேட்ட கயா அப்படிங்கிறது வந்து புத்தகயா, இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அங்கே அனுமதி கேட்டவர் யாரு? மேகவர்மன். யாரு? மேகவர்மன். சமுத்திரகுப்தரின் ஆட்சி காலம். சமுத்திரகுப்தர் சந்திரகுப்தர் காலத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குப்தர்களின் ஆட்சி அமைப்பு உச்ச நிலைக்கு போயிருச்சு. வெரி குட், 40 வருஷம் ஆண்டிருக்காருங்க. குதிரைகளை பழி கொடுத்து செய்யப்படும் வேள்வியான அஸ்வமேத யாகத்தை நடத்திய குப்த அரசர். அஸ்வமேத யாகம்னா பெரிய யாக குண்டம் நடத்தி அங்க குதிரை கூட்டு வந்து கழுத்தை அப்படியே அறுத்து பலி கொடுத்துருவாங்க. இந்த யாக குண்டத்திலே அது ரத்தத்தை ஊத்துற மாதிரி. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வமேத யாகம். சரிங்களா. 2 வகையான யாகம் இருக்கு. அஸ்வமேத யாகம் ஒரு ஆயிரக்கணக்கான குதிரைகளே பலி கொடுப்பாங்க. காரணம் என்னன்னா அவங்களோட ஆட்சி பரப்பு விரிவடைகிறதுக்கும் அவங்களோட மக்கள் எல்லாம் நலனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம். யாராரு? வெரி குட், சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தரும். சரியா. பூமி தன் அச்சை தானே தன்னில் தானே சுத்துகிறது அப்படிங்கிறத 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்ன வானவியல் அறிஞர் யார்? ஜீரோவையும் அவர் தான் கண்டுபிடிச்சார். யார்? ஆரியப்பட்டர். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பைனாகுலர் எதுவுமே இல்லாம பகல் இரவு வரதை வச்சே பூமி தன்னைத்தானே அச்சில் சுத்துது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவர் புக்கில் எழுதியிருப்பார். எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்திருப்பார் பாருங்க. வானவியல், புவியியல், தாவரவியல், இயற்கை வரலாறு ஆகியவற்றின் கலை களஞ்சியமாக கூறப்படும் நூல் எது? பிருகத் சம்ஹிதா அப்படிங்கிற நூல். சரியா. கவிராஜா அப்படிங்கிற பட்டத்தை ஏற்ற அரசர் யார்? இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின். கவிராஜா அப்படிங்கிற பட்டத்தை ஏற்ற குப்த அரசர். வீணை வாசிக்கிற மாதிரி இருக்கும் அதுல. யாரு? சமுத்திரகுப்தர். சரியா. விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? நான் மேலதான் சொன்னேன், நிறைய பேர் இருக்குது இவருக்கு. ஸோ அதில் ஒரு பேர் விக்ரமாதித்யன். யாருன்னா 2ஆம் சந்திரகுப்தர். இரண்டாம் சமுத்திரகுப்தரோட பையன். 1ஆம் சந்திரகுப்தரோட பேரன். சரியா. 2ஆம் சந்திரகுப்தர் எந்த இடத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தார்? பாருங்க, ஆப்ஷனே தெரிஞ்சு போயிடு. சரிங்களா. பாடலிபுத்திரம். எது? பாடலிபுத்திரம். ஸோ பாட்னா இருக்கு இல்லையா, பீகாரோட தலைநகர். இப்ப இது பாட்னாவோட பழைய பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திரம். சரியா. இப்பதாங்க பீகார்ல படிப்பறிவு கம்மியாகி போச்சு, மக்கள் தொகை அதிகமாகி போச்சு. ஆரம்ப காலகட்டங்களில் பயங்கரமான ஆட்களாக இருந்திருக்கிறாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, கல்வி மங்கி எல்லாத்துலேயும் முன்னாடி போயிடுச்சு. சமஸ்கிருதத்தில் பல பெரிய படைப்புகள் யாருடைய காலத்தில் உருவானது? யாரை பற்றி பார்த்துட்டு இருக்கோம்? சோழ பேரரசு, குஷான பேரரசு, மௌரிய பேரரசு. ஸோ ஈஸியாக போட்டு போயிடலாம், குப்த பேரரசு. சமஸ்கிருதத்தில் பெரிய பெரிய படைப்புகள் உருவான காலகட்டங்கள் குப்த பேரரசு. அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பொற்காலம், பண்பாட்டின் மறுமலர்ச்சி காலம் அப்படின்லாம் சொல்றாங்க. நவரத்னங்கள் எனப்பட்ட 9 அறிஞர்கள் யாருடைய அவையில் இருந்தனர்? ரொம்ப முக்கியமான கேள்வி. வெரி குட், 2ஆம் சந்திரகுப்தர். நிறைய இலக்கிய அறிஞர்கள் இருந்தாங்க. இலக்கிய அறிஞர்கள், சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண அறிஞர்கள், வானவியல், மேஜிக் பண்றவங்க நிறைய பேர் அவரோட அவையில் இருந்தாங்க.
ஸோ முக்கியமான ஒரு பொறுத்துக, தவறான இணை. ஸோ 2 மட்டும்தான். எல்லோரா மகாராஷ்டிரா, உதயகிரி ஒடிசா தான். பாக் எங்க இருக்கு? கமெண்ட் பண்ணுங்க. குப்தர்களில் பயன்படுத்தப்பட்ட உலோகங்களில் தவறானது இரும்பு, தாமிரம், ஈயம், வெள்ளி. எது அவங்க பெரிய அளவில் பயன்படுத்தல. ஸோ உலோக தொழிலும் சுரங்க தொழிலும் இவங்களோட காலத்தில் செழித்து வளர்ந்ததால இந்த இதை வந்து பயன்படுத்து. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் பெக்குலியருங்க, கேட்டுருவாங்க. வெரி குட். சில்வர், வெள்ளி தான். சரிங்களா? ஸோ நாலந்தா பல்கலைக்கழகம் டேஷ் நூற்றாண்டுகளில் குப்த பேரரசின் ஆதரவில் தலை தொங்கியது. எத்தனாவது நூற்றாண்டு? வெரி குட். 5, 6ஆம் நூற்றாண்டுகளில். தன்வந்திரி ஆயுர்வேத மருத்துவத்தில் நிபுணராக திகழ்ந்தார். சாரகர் அல்லது சரகர் ஒரு மருத்துவ அறிஞர். சுஸ்ருதர் அறுவை சிகிச்சை முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர். இதுல எது சரியான கூற்று? மேலேயே சொன்னேன். முதல் அறுவை சிகிச்சை நிபுணர் யாரு? சுஸ்ருதா. ஸோ தன்வந்திரி, நிறைய மெடிக்கல் பார்ப்பீங்க, மெடிக்கல் ஹாஸ்பிட்டலு தன்வந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே சரிதான். தவறான கூற்று. குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் முதலாம் சந்திரகுப்தர். குப்தர்களின் பொற்காசுகள் தினாரா என்று அழைக்கப்பட்டன. குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகளை விட வெள்ளி, செப்பு காசுகள் குறைவாக வெளியிடப்பட்டன. குப்தர்களுக்கு அடுத்து வந்த காலத்தில் பொற்காசுகளின் சுழற்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டது. ஸோ தவறான முறை எது? வெரி குட், வெரி குட். ஆப்ஷன் ஏ. ஸ்ரீகுப்தர் காலத்திலேயே நாணய முறை வந்துடும். சரியா? ஹீனர்களின் தலைவரான டேஸ் தனக்குத்தானே அரசராக முடிசூடி கொண்டார். ஹீனர்கள், இவங்களை பத்தி ஒரு பாக்ஸ் ஐட்டம் கொடுத்திருப்பாங்க. ஓகே, வெரி குட். தோரமானர். தோரமானர். நான் ஏன் எல்லா கேள்வியும் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா, முக்கியமான கேள்வி, முக்கியமில்லாத கேள்வி, ட்விஸ்டான கேள்வி, அன்ட்விஸ்டட் கேள்வி. ஏன்னா எதுக்கு 100 கேள்வி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருக்குன்னா, நீங்கள் படித்தது எல்லாத்தையும் உங்களுக்கு ரிவிஷன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கோசரம் தான். சரியா? 2வது விஷயம், லைவை வந்து பார்த்தீங்கன்னா கடமைக்கு அட்டன் பண்ணாதீங்க, கடமையாக அட்டன் பண்ணுங்க. கடமைக்கு செய்கிறதும் கடமையை செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கடமைக்கேன்னு அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அது அட்டன் பண்ணவே தேவையில்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் அட்டன் பண்ணுறீங்க. எனக்கு தெரிஞ்சு லைவும் நல்லா இன்ட்ரெஸ்டாக தான் போகுதுன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் லைவ் அட்டன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் எக்ஸாமில் எந்தெந்த கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது லைவோட பெனிஃபிட் என்னங்கிறது தெரியும். சரியா? ஸ்ரேஷ்டி அப்படிங்கிற பிரிவை சேர்ந்த வணிகர்கள் ஒரு இடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தனர். சார்தவாகா அப்படிங்கிற வணிகர்கள் எருது பூட்டிய வண்டிகளில் சரக்குகளை ஏற்றி பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தனர். எது சரி? வெரி குட். 2மே சரிதான். இதுக்கு நான் ஷார்ட்கட் இது நடத்தும் போது சொல்லியிருப்பேன். சார்த்தவாகா, வாக்கு. வாக்குன்னா என்னது? நடந்து போய் வியாபாரம் செய்கிறீங்க. ஸ்ரேஷ்டி அப்படின்னா ஒரே இடத்துல இருந்து வாங்க, அப்படியே ஒரே இடத்துல அப்படியே ஸ்ரேஷ்டி மாதிரி அப்படியே உட்காந்துக்குவாங்கன்னு நான் வச்சுங்க. சார்த்த வாகானா வாக்கிங் அப்படின்னு நான் வச்சுங்க. வாகானா வாக்கு. தவறான கூற்று. நாலந்தா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம். நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியார் கில்ஜி என்பவரின் தலைமையில் வந்த மம்லூக்களால் அழித்து தரைமட்டமாக்கப்பட்டது. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் யுவான் ஷுவாங் சமண சமய தத்துவத்தை பற்றி படிப்பதில் பல ஆண்டுகள் செலவழித்தார். நாலந்தா வளாகத்தில் 8 மகா பாடசாலைகளும் 3 பெரிய நூலகங்களும் இருந்தன. வெரி குட். யுவான் ஷுவாங் சமணத்தை பத்தி படிச்சிருக்க மாட்டார், பௌத்தத்தை பத்தி படிச்சிருப்பார். சரியா? இங்க பாருங்க, எங்க ட்விஸ்ட் வச்சிருக்காங்க பாருங்க. என்னடா கரெக்டா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். இதை நம்ம டப்புன்னு போட்டு போயிடுவோம். இல்ல, சமணமா பௌத்தமாங்கிறது இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு இது. பொறுத்துங்க. வெரி குட். 5, 4, 3, 2, 1. இது 5,
இங்க பாருங்க, அப்படியே ரிவர்ஸ். க்ஷேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள், கிலா அப்படின்னா தரிசு, அப்ரகதா அப்படின்னா வனம் அல்லது காட்டு நிலங்கள், வஸ்தி அப்படின்னா குடியிருக்க தகுந்த நிலங்கள், கபத சரகா அப்படின்னா மேய்ச்சல் நிலங்கள். சரிங்களா? க்ஷேத்ரா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் எப்படி இருக்கணும்? சேமமா இருக்கணும் அப்படின்னு நான் வச்சுங்க. வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் சேமமா இருக்கணும். சேமமா இருக்கணும் அப்படின்னா நல்லா பசுமையா இருக்கணும் அர்த்தம். அடுத்தது கிலா. கிலானா தரிசு நிலங்கள். கிலானா எப்படின்னு நான் வச்சுக்கலாம் அப்படின்னா, கிலா அப்படின்னா கீழா அப்படின்னு வச்சுக்கலாம். கீழான அப்படின்னு நான் வச்சு, கீழான வேஸ்டான, கீழான குணம் கொண்டவன் அப்படின்னு சொல்லுவோம்ல, கீழே பார்ப்போம்ல, நம்ம கீழ்த்தரமா பார்ப்போம்ல, அப்படின்னு நான் வச்சுங்க. கீழா அப்படின்னா கீழான அப்படின்னு நான் வச்சுங்க. தரிசு நிலம் அது ஒண்ணுமே பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் சரியில்லாத குணத்தை விட்டாங்கன்னா கீழான குணம் கொண்டவன் அப்படின்னா தரிசு குணத்தை கொண்டவன் நான் வச்சுங்க. அங்க புல் விளையாது, புல்லு விளையாது, ஒண்ணு விளையாது, கெட்ட எண்ணங்கள் மட்டும்தான், அதான் கீழான அப்படின்னு நான் வச்சுங்க. சரிங்களா? அடுத்து அப்ரகதா, வனம் அல்லது காட்டு நிலங்கள். அப்ரகதா, அப்ரகதா. சரிங்களா? காட்டுக்கு போங்க அப்படின்னு இப்ப யாராவது விவசாய வீட்டுல காட்டுல போய் ஏதாவது சொல்லி பிடிச்சிட்டு வாங்க, காட்டுல போய் ஏதாவது பழம் பறிச்சுட்டு வாங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அப்புறமா போறேன், அப்புறமா போறேன். ஏன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லை காட்டுக்குள்ள போறது அப்படின்னு நான் வச்சுங்க. சரிங்களா? வஸ்தி அப்படின்னா வாஸ்துன்னு நான் வச்சுங்க. வாஸ்து குடியிருக்கிறதுக்கு நம்ம என்ன பார்ப்போம்? வாஸ்து பார்ப்போம்ல. ஸோ குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள் வஸ்தி. கபத சரகா, கபத சரகானா மேய்ச்சல் நிலங்கள். ஸோ கபத சரகா அப்படின்னா என்ன நான் வச்சுக்கலாம்? சரிங்களா? கபத சரகா, இதுக்கு யாராவது ஒருத்தர் நீங்களே கமெண்ட் பண்ணுங்களேன். சரிங்களா? சேஸ்திரானா சேமம், வேளாண்மைக்கு சேமமா இருக்கணும். கீழா அப்படின்னா கீழான தரிசு குணம், தரிசு நிலம். அப்புறகதா அப்புறமா வனத்துக்கு போறேன், காட்டுக்கு போறேன், எதை கேட்டாலும் அப்புறமா போறேன்பாங்க. வஸ்தினா வாஸ்து, வாஸ்துனா குடியிருக்கிறதுக்கு ஏத்த நிலங்கள். கபத சரகா அப்படின்னா மேய்ச்சல் நிலங்கள். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்தரசர். இது ஒரு டிஎன்பிசி கேள்வி, 2019 கேட்டாங்க. அப்படியே கேட்டாங்க, வெள்ளி நாணயங்களை முதலில் வெளியிட்ட குப்தரசர் யாருன்னு கேட்டாங்க. வெரி குட், 2ஆம் சந்திரகுப்தர். ஒரு பொறுத்துக்க பார்க்கலாம். இது 4-3-2-1. காளிதாசர்னா சமஸ்கிருத கவிஞர். காளிதாசர் ரொம்ப பெரிய சமஸ்கிருத கவிஞருங்க. சகுந்தலம் அப்படிங்கிற ஒரு நாடகம், ஹரிசேனர் அப்படிங்கிற சமஸ்கிருத புலவர், இவரு தான் அந்த இதை உருவாக்குனவர். அமரசிம்மர் பாத்தீங்கன்னா அமர கோஷம் அப்படிங்கிற ஒரு அகராதி உருவாக்கியிருப்பாரு. தன்வந்திரி மருத்துவர் உங்களுக்கு தெரியும். இதுல எது தெரியுதோ அதை ஃபர்ஸ்ட் போட்டீங்கன்னா வந்துடும் ஆப்ஷன். நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? ரொம்ப முக்கியமான ஈஸியான கேள்வி. நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் முதலாம் குமாரகுப்தர். நாலந்தானா படிக்கிறது எப்ப படிக்கணும்? குமர பருவத்துல படிக்கணும். குமர பருவம்னா இளமை பருவம். சரிங்களா? குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் யார்? கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்தர். சக்கராத்தியர் என்று அழைக்கப்பட்டவர். ஸோ இந்த கேள்வியை விட்டுருங்க. கொஞ்சம் இதுல கொஞ்சம் 2 புக்லையும் கொஞ்சம் முன்னக்கு பின் தகவல்கள் இருக்கும். சரியா? இதுக்கு என்னங்கிறது நான் உங்களுக்கு கமெண்ட் பண்றேன். நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் யாருடையது? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசர்களின் வடிவம் ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தர் காலத்திலே நாணயமும் வந்துடும், அவரோட வடிவத்தையும் இடம்பெற்ற வச்சிருவார். சோ முதல் அரசர். கல்வெட்டுகளில் மகாராஜா என்று குறிப்பிடும் குப்த அரசர் யார்?
மகாராஜாதிராஜா அப்படின்னா முதலாம் சமுத்திரகுப்தர். முதல் மகாராஜா அப்படின்னா ஸ்ரீகுப்தர், அவருக்கு அப்புறம் வந்த கடவுட்கஜரு. இவங்க மகாராஜான்னு கூப்பிட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் வந்தவர் மகாராஜாஜி ராஜா அப்படின்னு அவர் தன்னைத்தானே கூப்பிட்டுக்கிட்டார். பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு போபனை டேஸ் என்பவர் தோற்கடித்தார். தமிழ்நாட்டு பக்கம் இருக்கிற பல்லவ அரசரை. வெரி குட். யாரு? சமுத்திரகுப்தர். 40 வருஷமா அந்த ஆளு வெற்றி தான். வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் 9 அரசுகளை கைப்பற்றினார். சமுத்திரகுப்தர் தென்னிந்தியாவை சேர்ந்த 21 அரசர்களை தனக்கு கட்டுப்பட்ட சிற்றரசர்களாக்கி அவர்களை கப்பம் கட்ட செய்தார். 1 சரி 2 தவறு. 21 அரசர்கள் இல்ல. சரியா? இதுல சின்ன தவறு இருக்கு. அது என்னங்க? கமெண்ட் பண்ணுங்க. சரியா? கீழ்கண்ட எந்த பகுதிகளில் அரசர்கள் சமுத்திரகுப்தரின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டனர்? அசாம், கிழக்கு வங்காளம், நேபாளம், மகாராஷ்டிரா, பஞ்சாபின் கிழக்கு பகுதி. அனைத்துமா? இல்லை. 1, 2, 3, 5 மகாராஷ்டிராவை தவிர. சரியா? அலகாபாத் தூண் கல்வெட்டில் புருஷா என்ற கடவுளுடன் ஒப்பிடப்படுவோர் யார்? அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரோடது? அவரோடதான். அவரு தான். யாரு? சமுத்திரகுப்தர். சரியா? மெக்ராலி, அலகாபாத் ரெண்டையும் நான் வச்சுங்க. குமாரமாத்யா என்னும் சொல் எத்தனை வைசாலி முத்திரைகளில் இடம்பெற்றுள்ளது? குமாரமாத்யா அரிகளின் பெயர் அதெல்லாம். வெரி குட். 6. சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றிய குப்த அரசர்? 2ஆம் சந்திரகுப்தர். யாரு? விக்ரமாதித்யர். சரியா? விக்ரமாதித்யர் கொடுத்த கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. தென்னிந்திய அரசுகளோடு நட்புறவை பேணினார். குதுப்பினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண் விக்ரமாதித்யால் உருவாக்கப்பட்டது என்று நம்பப்படுகிறது. இவருடைய அவைகள் நவரத்தினங்கள் என்று அறியப்பட்ட கலைஞர்கள் இருந்தனர். வெரி குட். எல்லாமே தவறான இணையை தேர்ந்தெடுங்க. நவரத்னங்கள் அமரசிம்மர, காளிதாச, தன்வந்திரி, ஹரிசேனர். ஆப்வியஸ்லி ஹரிசேனர் தான். மேலேயே பார்த்துட்டோம். சரியா? இதுவும் அந்த நவரத்னங்கள் ஒருத்தர் தான். இதெல்லாம் 6th நல்லா தெளிவா பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இதை பொறுத்துங்க. விட்டல் பட்டர்னா மாயவித்தைக்காரர். கரெக்டு. கானகபாணர் அப்படின்னா ஜோதிடர். கரெக்டு. சங்கு அப்படிங்கிறது கட்டடக்கலை நிபுணர். வராகமிகருங்கிறது வானியல் அறிஞர். வராட்சி அப்படிங்கிறது இலக்கண அறிஞர். இது மட்டும் மாத்தி போட்டிருக்காங்க. சரியா? குப்தர்கள் கால இலக்கிய சான்றுகளில் தவறானது. நீதி சாஸ்திரம், ஹர்ஷ சரிதம், தேவி, சந்திரகுப்தம், நாகதத்தா. சோ இது பார்த்துட்டோம். சோ தேவி சந்திரகுப்தம் தான் தவறான இணை. விஷாகதத்தர் தான் எழுதியிருப்பார். சரியா? சமுத்திரகுப்தர் கூற்றுகளில் சரியா தவறானதை தேர்ந்தெடு. சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர். போர்களில் வெற்றி பெற்றதின் நினைவாக நடத்தப்படும் வேத சடங்குகளான அந்த அஸ்வமேத யாகத்தை மறுபடியும் நடைமுறைப்படுத்தினார். வெளியிட்ட வெள்ளி தங்க நாணயம் ஒன்றில் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டது. அவர் சித்திராங்கதன் என்னும் பட்டம் பெற்றார். ஸோ ஆப்வியஸ்லி இதுதான் தவறு. சித்திராங்கதன், சித்திரக்கார புலி அப்படிங்கிறது யாரு? இவரு முதலாம் மகேந்திரவர்மன். சரிங்களா? இவரு கிடையாது. சமுத்திரகுப்தர் கிடையாது. எதை எங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க பாருங்க. நரேந்திர சந்திரர், சிம்மசந்திரர், தேவஸ்ரீ ஆகிய பட்டங்களை கொண்ட அரசர். நிறைய பட்டம் இருக்கும். விக்ரமாதித்யன், தாகரி, நரேந்திர சந்திரர், சிம்மசந்திரர், தேவஸ்ரீ எல்லாமே 2ஆம் சந்திரகுப்தர். சரியா? நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். யாரு? முதலாம் குமாரகுப்தர். முக்கியமான கேள்வி, அது ரிப்பீட் ஆயிருக்கு. குமாரகுப்தரை தொடர்ந்து அரச பதவி ஏற்ற குப்த அரசர் யார்? இவரோட குப்த பேரரசு முடிஞ்சிடும். வெரி குட். யாரு? ஸ்கந்தகுப்தர்.
குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர். ஃபர்ஸ்ட் குப்த அரசர் ஸ்ரீ, ரெண்டாவது கடைசி வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு. ஸோ ஸ்ரீ விஷ்ணுன்னு ஞாபகம் வச்சுங்க. ஸ்ரீனா ஃபர்ஸ்ட் அரசர், விஷ்ணுகுப்தர்னா கடைசி அரசர். சரியா? ஸ்ரீ விஷ்ணு, ஸ்ரீகுப்தர், விஷ்ணுகுப்தர். சரியா? இதுதான் ஷார்ட்கட். குப்தர்களின் ஆட்சி அமைப்பு குறித்த கூற்றுகளில் தவறானது. தெய்வீக உரிமை கோட்பாடை நீ நடைமுறை. தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படின்னா கிங்கு தான் கடவுள். சரியா? உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள், தண்டநாயகர் மற்றும் மகா தண்டநாயகர், நிலவரி, அரசின் முக்கிய வருவாய், அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை நடைமுறையில் இல்லை. ஸோ குப்தர் காலத்திலேயே அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கிற முறை நடைமுறையில் இருந்திருக்கு. வட்டி கொடுமை அப்பந்தே இருந்திருக்கு. தவறான கூற்று. குப்தர் கால சமூகம் 4 வர்ணங்களை கொண்ட வர்ண முறையில் அமைந்திருந்தது. குப்தர் காலத்தில் மனுவின் சட்டங்கள் நடைமுறையில் இருந்தது. பலதார மனம் நடைமுறையில் இல்லை. உடன்கட்டை ஏறும் முறை குப்தர்கள் காலத்தில் பின்பற்றப்பட்டது. ஸோ பலதான மனம் நடைமுறையில் இருந்துச்சு. உடன்கட்டை ஏற பழக்கமும் இருந்துச்சு. சரியா? கட்டுமான கோயில்களை முதலாக கட்டியவர்கள் குப்தர்களே. இதற்கு முன்பிருந்த மரபான பாறை குடைவரை கோயில்களின் அடுத்த கட்ட பரிமாண வளர்ச்சி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எது சரி? பாறை குடைவரை கோயிலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி கட்டுமான கோயில் தான். குப்தர் காலமா அப்படின்னா ஆம், இரண்டும் சரிதான். சரியா? சூரிய கிரகணங்களின் உண்மையான காரணங்களை ஆராய்ந்தவர் யார்? பூமி தன்னைத்தானே தன் அச்சில் சுத்துதுன்னு சொன்னவர், ஜீரோவை கண்டுபிடிச்சவர், சூரிய கிரகணங்களையும் கண்டுபிடிச்சவர் இவர் தான். சூரிய சித்தாந்தா அப்படிங்கிற ஒரு 100 எழுதியிருப்பார் இதுக்காக. யாரு? வெரி குட், ஆரியப்பட்டர். அதனாலதான் இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள ஆரியப்பட்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியான கூற்று. மகாவிகரா என்ற பெயர் பெற்ற நாலந்தா இந்தியாவின் பண்டைய மகத பேரரசில் இருந்த மிகப்பெரிய பௌத்த மடாலயம். நாலந்தா பாட்னாவிற்கு தென்மேற்கே சுமார் 95 கிலோமீட்டர் பிகார் ஷெரீப் நகரத்திற்கு அருகே உள்ளது. 5ஆம் நூற்றாண்டில் 1200 வரை புகழ்பெற்ற கல்விச்சாலை. யுனெஸ்கோவால் பாதிக்கப்படும் தொன்மை சின்னம். வெரி குட், எல்லாமே சரிதான். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். சரியா? இந்த பக்தியார் கில்ஜி இடிக்கல அப்படின்னா இன்ன வரைக்கும் நல்லா இருந்திருக்கும். நிறைய பேர் படிச்சிருந்திருப்பாங்க. அப்படியே ரொம்ப வருஷம் வந்திருக்கும். சமண ராமாயணத்தை எழுதியவர் யாரு? சமணா விமலா அப்படின்னு நான் வச்சுங்க. ஆப்ஷன் ஏ சமணா விமலா. சகுந்தலம், மாளவிகானி மித்ரம், விக்ரமோர் வர்ஷம் ஆகிய நாடகங்களை எழுதியவர். ரொம்ப ஃபேமஸான ஒரு சமஸ்கிருத அறிஞர். யாரு? காளிதாசர். ரொம்ப முக்கியமான ஒரு பொறுத்துக. மகாஸ்வபதி, பாலகிருதியா, பாலகிருதயா, மகா பிரதிகாரா, கதிய தகபிதா. சரியா? இதை பொறுத்துங்க. முதல்ல பொறுத்துங்க, அப்புறம் நம்ம ஷார்ட்கட் பார்க்கலாம். 5 மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. 4ஓட நிறுத்திக்குவாங்க. சரியா? வெரி 3 4 5 2 1. சரியா? மகா அஸ்வபதி யாரு? 1க்கு 3 நடாது. காலாட்பட தளபதி. மகா அஸ்வபதி அப்படிங்கிறது குதிரைப்படை தலைவர். கரெக்ட் தான், சரியா தான் போச்சு. அஸ்வபதி, அஸ்வினி அப்படின்னு, அஸ்வம் அப்படின்னா குதிரை நான் வச்சுங்க. பாலகிருதயா, பாலாதி கிருதயா அப்படின்னா யாரு? காலாட்படை தளபதி. காலா இங்க பாருங்க, பாலா காலா. ஃபர்ஸ்ட் பாலா வருது பாருங்க, இங்க 2வது வருது விட்டுருங்க. காலா காலாட்படை. சரிங்களா? மகா பால கிருதயா. சரியா? இதை யாரு சொல்லுவாங்க அப்படின்னா 3க்கு எங்க இருக்கு? 5 குதிரைப்படை தளபதி. மகா அஸ்வபதி அப்படின்னா குதிரைப்படை தலைவர். மகாபாலா, இப்ப குதிரைக்கு போகணும்னா என்ன பண்ணும்? நடந்து போய் தான் குதிரையில் ஏற முடியும். அப்படியே எகிரி போய் உட்கார முடியுமா? ஷார்ட்கட் கொஞ்சம்
கிறுக்குதனமாக தான் இருக்கும், இருந்தாலும் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. குதிரைப்படை தளபதி மகாபாலகிருதயா சரிங்களா. பிரதிகாரா அப்படின்னா அரண்மனை காவலர். அரண்மனை காவலோட வேலை என்ன இருக்கும்? ஏதாவது ஒரு பிரதிபலன் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும். யாரு? காவலர்கள்லாம். அரண்மனை காவலர் எப்பயுமே அலர்ட்டா இருக்கணும். ஸோ அவங்களுக்கு மன்னர் என்ன பண்ணுவாரு? நிறைய பொருள் கொடுப்பாரு, அதுக்கு பிரதிபலனா அவங்க காவலில் இருந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு நான் வச்சுங்க. கதிய தபகிதா, கத்தி நான் வச்சுங்க. கத்தி சமையலறையில் யூஸ் பண்ணக்கூடிய கத்தி சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நான் வச்சுங்க சரியா. ரணபந்தகர் அதிகாரனா. ரணபந்தகர் அதிகாரனா அப்படின்னா ரணபந்தகர் அதிகாரனா யார்? ரணம் அப்படின்னா ராணுவம் அப்படின்னு வச்சுங்க. ராணுவ கிடங்கு அலுவலகம். ரணபந்தக அதிகாரனா அதிகாரம், ராணுவ கிடங்கோட அதிகாரம், ராணுவ அதிகாரம் நான் வச்சுங்க. ரணபந்தக அதிகாரம்னா ராணுவ அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு? ராணுவ கிடங்கு அலுவலகத்தை மேனேஜ் பண்றதா ரணபந்தக அதிகாரம்னா சரியா. குப்த பேரரசில் நிர்வாக அமைப்பில் மேல்மட்டத்தில் இருந்தவர்கள் கொடுத்திருப்பாங்க. வெரி குட். அமாத்தியா, சச்சிவா. நிர்வாகத்தோட மேல்மட்டத்தில் இருந்தவங்களை பார்த்தா என்ன பண்ணும்? அமுத்திக்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அமத்தியா, சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, சூ அப்படின்னு போயிடணும், அதான் சச்சிவா. சச்சரவு இல்லாம அமுத்திட்டு போயிடணும் அவங்கள பார்த்தா சரியா. மெக்ராலி இரும்புத்தூண் யாருடைய சாதனைகளை குறிக்கிறது? மெக்ராலி இரும்புத்தூண். மெக்ராலினா யாரு? யாரு? முதலாம் சந்திரகுப்தர் சரியா. இன்னைக்கும் துருப்பிடிக்காம அப்படியே இருக்கான். சமுத்திரகுப்தரின் ஆட்சி, அவரது ஆளுமை மற்றும் சாதனைகளை பற்றி விளக்கும் கல்வெட்டு. அலகாபாத் ஒன்று. சமுத்திரகுப்தர்னா அலகாபாத், முதலாம் சந்திரகுப்தர்னா மெக்ராலி சரிங்களா. அப்புறம் இரண்டாம் சந்திரகுப்தர்னா உதயகிரி சரிங்களா. இந்த மாதிரி இடங்கள் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குதுப் மினார் பக்கத்தில் ஒரு இரும்பு தூண் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் சரியா. சந்திரகுப்த மௌரிய வம்சத்தில் வந்ததாக கூறப்படும் கல்வெட்டு. சமுத்திரகுப்தர் இருக்கார் இல்லையா, சமுத்திரகுப்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மௌரிய வம்சம்னா அசோகர், அவரோட அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர் சரிங்களா. ஸோ அவருக்கு அப்புறம் வந்த சமுத்திரகுப்தர் இவங்கெல்லாம் மௌரிய வம்சத்தில் வந்தீங்கன்னு ஒரு கல்வெட்டில் எழுதியிருப்பாங்க. என்ன யாரு கல்வெட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அசோகர் கல்வெட்டில் சரியா. குப்தர் காலத்தில் சார்ந்த முதலாவது முழுமையான நூல், அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான நூல் யாரால எழுதப்பட்டது? அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான நூல், அறிவியலை பத்தி யாரு? வசுபந்து. மகா தண்டநாயகா, சந்திர விக்கிரகா ஆகிய பட்டங்களை கொண்டவர் சமுத்திரகுப்தர், ஹரிசேனர், முதலாம் சந்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர். நல்லா தெரிஞ்சுங்க, இவங்க எல்லாம் அரசர். அவங்கெல்லாம் மகா தண்டநாயகா, சந்திர விக்கிரகான்னு சொல்லக்கூடிய அவசியம் இல்லை. யாரா இருப்பாங்க? ஹரிசேனரா தான் இருப்பாங்க. மகா தண்டநாயகா, சந்திர விக்கிரகாலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அதிகாரி பதவி, அரசு அதிகாரி பதவி. சபா என்ற குழுவை பற்றி கூறும் கல்வெட்டு. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சபா அப்படிங்கிற ஒரு குழு இருந்துச்சு, அதை பத்தி சொல்லக்கூடிய கல்வெட்டு அது. வெரி குட். அலகாபாத் தூண் கல்வெட்டு. குப்த பேரரசில் அமைச்சர்களில் உயர்ந்த நிலைகளில் இருந்தவர் யார்? மேலதான் பார்த்தோம். சோ அமத்தியா, சச்சிவா அப்படிங்கிறது மேல்மட்டம். அமைச்சர்ல உயர்ந்த நிலை யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா மகா சந்திர விக்கிரகா, மகா சந்தி. அவரை சந்திச்சு தான் முதலமைச்சரை பார்க்க முடியும் நான் வச்சுங்க. குப்தர் காலத்தில் நீதித்துறை, ராணுவம் ஆகியவற்றை பொறுப்பில் இருந்தவர் மகா தண்டநாயகா குமாரத்தியா. சோ ஏபி இரண்டும். புத்தகுப்தரின் கல்வெட்டு எந்த கல்வெட்டு? காலிந்தி மற்றும் நர்மதி நகரங்களுக்கு இடையே இருந்து ஆட்சி செய்த லோகபாலா அப்படிங்கிற ஒரு மகாராஜா சுரஸ்மி சந்திரா அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க. எந்த கல்வெட்டு அது?
அது ஒரு தூண் கல்வெட்டு. புத்தகுப்தரோட ஈரந்தூண் கல்வெட்டு. ஸோ இங்க பாருங்க, இது ஒரு இடத்துல தான் கொடுத்துருப்பாங்க. ஈரந்தூண் கல்வெட்டு யாரோடதுன்னா புத்தகுப்தரோடது. சரியா? இதை ஞாபகம் வச்சுங்க, பொறுத்துங்க. இதெல்லாம் குகை அங்கங்க இருந்திருக்கும். அஜந்தா எல்லோரானா ஞாபகம் வச்சுங்க, மகாராஷ்டிரா. சரியா? பாக்கு மத்திய பிரதேசம், உதயகிரி ஒடிசா. சரியா? 2, 3, 1. பொறுத்துங்க. சமத், ரத்னகிரி, மிர்பூர் கான். ஸோ இது 2, 3, 1. குப்தர் காலத்தில் கல் சிற்பங்களுக்கு சான்றாக நிற்கும் நிலையில் உள்ள புத்தர் சிலை அமைந்துள்ள இடம். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த மாதிரியான கேள்விலாம் கேட்குறாங்க. பருமனான இதெல்லாம் எதில் இருக்கும்? இந்த சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டுது. நிற்கும் நிலையில் உள்ள புத்தர் சிலை, இதெல்லாம் பெக்குலியரான கேள்வி கேட்டுருவாங்க. வெரி குட். சாரநாத் பகுதியில் இருக்கக்கூடிய நிற்கும் நிலையில் உள்ள புத்தரோட சிலை. உதயகிரி நுழைவாயில் இருக்கும் புராண சிற்பம். உதயகிரி குகையின் நுழைவாயில் இருக்கும் புராண சிற்பம் விஷ்ணுவோட சிற்பம். எது? வராக அவதார சிலை. வங்கத்தின் கிழக்கு கடற்கரையின் முக்கியமான வணிக மையம் என்று பாகியான் குறிப்பிட்டது எது? வங்கத்தின் கிழக்கு கடற்கரையின் முக்கியமான வணிக நகரம் என்று பாகியான் எதை குறிப்பிட்டார்? வெரி குட், தாமிரலிப்தி. சரியா? 90 கேள்வி பார்த்தாச்சு. 91. நாணயங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள 2ஆம் சந்திரகுப்தரின் வேறு பெயர்கள். விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், சிம்ம விக்ரமன், விக்ரமாதித்யன், சகாரி. வெரி குட். மேற்கூறிய அனைத்தும் எல்லாமே அவரோட பேர் தான். இன்னொரு பேர் என்ன? விக்ரமாதித்யன். பெரும்பாலும் அவர் விக்ரமாதித்யன்னு சொல்லுவாங்க. பொறுத்துக்கு. அஷ்டதாயி, மகாபாஷ்யா, அமரகோசம், இதெல்லாம் நம்ம மேலேயே பார்த்தோம். அஷ்டதாயி, இஷ்டத்துக்கு என்ன குடிக்கணும்? பானி குடிக்கணும். மகாபாஷ்யா பயங்கரமான பாய்சன். எது? எலி விழுந்துருச்சுன்னா. நான் வருதா? நான் வரும். அமரகோசம், அமரசிம்மர். ரெண்டும் பாருங்க, அமரன் அமரன். சந்திர வியாகலம், சந்திரகோமியர். அவ்வளோதான். சில்லியா இருந்தாலும் டக்குன்னு ஞாபகம் வருதா? அவ்வளோதான் விஷயம். சரியா? லாபத்திற்காக ஊர் ஊராக சென்று வணிகம் செய்தவர். ஆல்ரெடி சொன்னேன். பை வாக்கில் போனீங்க. பை வாக் யாரு? சார்த்தவாகா. வந்துருச்சா? சிரேஷ்டி அப்படின்னா ஒரே இடத்துல இருப்பாங்க. குப்தர் காலத்து அலுவலக மொழி. ஆல்ரெடி இந்த கேள்வி நம்ம மேல பார்த்தோம். குப்தர் காலத்து அலுவலக மொழி சமஸ்கிருதம். பேச்சு மொழி பிராகிருதம். சரியா? குப்தர் காலத்து வரிகளை அடிப்படையில் பற்றி ரொம்ப முக்கியமான கேள்வி. ரொம்ப முக்கியமான கேள்வி. இதை விடக்கூடாதுன்னா பொறுத்துகள் எடுத்துட்டு வந்தேன். பாகா, போகா, காரா, பலி, உதியங்கா. பாகா. ஸோ 5, 4, 1, 2. பாகானா 6ல் ஒரு பங்கு. பாகானா பங்குன்னு நான் வச்சுங்க. விளைச்சல்ல அரசனுக்கு கொடுக்கணும். 6ல் ஒரு பங்கு பாகா. போகா அப்படின்னா என்னது? அரசருக்கு அப்பப்ப கொடுக்கக்கூடிய பழம் விர்கள் போயிடும், போஜனமா கொடுக்கணும் அப்படின்னு நான் வச்சுங்க. கரா. கரா அப்படின்னா கால இடைவெளி. கரானா கிரா அப்படின்னு வச்சுங்க. கிராமத்தின் மீது கால இடைவெளி விதிக்கப்படும் இது. பலி. யாராவது ஒருத்தர் கட்டாயமா பலி கொடுத்துருவாங்க. பலி. உதியங்கா காவல் வரி. யாரையாவது காவல் வரி கொடுக்கலாம், உதன்னு உதைச்சிருவாங்க. உதியங்கா. பாகா, போகா, கரா, உதியங்கா.
வணிக குழுக்கள் வங்கிகளின் பங்கினை ஆற்றியதாக கூறும் கல்வெட்டு. ரொம்ப முக்கியமான ஒரு கல்வெட்டு. வணிக குழுக்கள் அதுவே வங்கியா செயல்பட்டு இருக்குது. என்ன கல்வெட்டு? வெரி குட், மண்டசோர் கல்வெட்டு. மெக்ராலி இரும்புத்தூண் அமைந்துள்ள இடம். மெக்ராலி இரும்புத்தூண் அமைந்துள்ள இடம் டெல்லி, குதுப்பினாருக்கு பக்கத்துல நினைக்கிறேன். நில குத்தகை முறையில் பொறுத்துக. நிவிதர்மா, நிவிதர்ம அக்ஷேனா, அப்ரதர்மா, பூமி சித்ராயணா. வெரி குட், ஆப்ஷன் சி 3, 4, 2, 1. பகாபூர் செப்பேடு நிலத்தின் ஒரே உரிமையாளர் என்று யாரை காட்டுகிறது? யாரை காட்டும்? அரசர் தான். அரசரை நிலத்தின் ஒரே உரிமையாளர் என்று கூறக்கூடிய செப்பேடு எதுன்னு கேட்பாங்க. எப்படி வேணாலும் மாற்றி கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து பார்க்க போகிறது 100வது கொஸ்டின். குப்தர் காலத்தில் மாவட்டத்தின் நிலப்பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் பாதுகாத்தவர். நிலப்பரிமாற்றம் உஸ்தபாலா. யாரு? உஸ்தபாலா. குப்தர் காலத்தில் காமாந்தகர் எழுதியது ரொம்ப முக்கியமான ஒரு நூல். நீதிசாரம். காமாந்தகர் நீதிசாரம். சரியா? வயல்களை வெள்ளங்களிலிருந்து பாதுகாக்க பாந்தியா, பாசனத்திற்கு உதவிய காரா என்ற இருவகை அணைக்கரைகள் இருந்ததாக கூறும் நூல். வெள்ளங்களிலிருந்து பாதுகாக்க உதவிய அணை பாந்தியா, பாசனத்துக்கு நீரை கொண்டு வரக்கூடிய வாய்க்கால் காரா. ரெண்டை பத்தியும் சொன்ன நூல் நாரத ஸ்மிருதி. நாரத ஸ்மிருதி. குப்தர் கல்வெட்டுகளில் ரண்யவெஷ்டி அப்படின்னா என்ன? ரண்யவெஷ்டி அப்படின்னா என்ன? எல்லாமே சான்ஸ்கிரிட் பேருங்க, அதனாலதான் வித்தியாசமா இருக்கு. ரண்யவெஷ்டி கட்டாய உழைப்பு. கட்டாயம் உழைச்சாவணும், இல்லைன்னா வேஸ்ட் தான் அப்படின்னு நான் வச்சுங்க. வெஸ்தி வேஸ்ட். குப்தர் காலத்தில் பல மரங்கள் வளர்ப்பது குறித்து அறிவுரைக்குரியவர். வளர்ப்பது பராகமிகிறார். சரியா? தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜல நிர்கமா என்ற வடிகால்கள் இருந்ததாக குறிப்பிடுவர். ஜலம் அமரசிம்மர். சரியா? குப்தர் நிலக்கோடைகளின் அடிப்படையில் பொறுத்து அக்ரஹார மானியம். அக்ரஹாரம்னா யாரு? பிராமணர்கள் இருப்பாங்க. தேவகிரகம் அப்படின்னா கோயிலுக்கு இருக்கும். மத சமய சார்பற்ற மானியம்னா நிலப்பரவலுக்கு தரப்பட்ட மானியம். சரியா? 2, 3, 1. சாரி, 2, 3, 1 மாறி போச்சு. இல்ல, சரியா போச்சு. சரியா? இதெல்லாம் ஈஸியா போட்டலாம். பண்டைய காலத்தில் உருவான நல்லொழுக்கம், அரசியல், கலை மற்றும் பண்பாடு போன்ற பல்வேறு கருப்பொருட்கள் குறித்து பேசிய சமய நூல்கள் எது? இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் தண்டனை கொடுக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்லாம் சொன்னது என்னது? ஸ்மிருதிகள். இதெல்லாம் சான்ஸ்கிரிட்ல இருக்கும். தாமோதர் செப்பேடு 3 உபாகரிகளுக்கு டேஸ் என்ற பட்டம் இருந்ததாக குறிப்பிடுகிறது. என்ன பட்டம் இருந்துச்சு? தாமோதர் செப்பேடு உபாகாரியா யாருக்கு அப்படின்னா மகாராஜாவுக்கு அந்த பட்டம் இருந்ததா சொல்லுது. 109வது கேள்வி. குப்த பேரரசின் மாநிலங்கள் டேஸ் என்ற அதிகாரியின் கீழ் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது. இல்ல தண்டநாயக பார்த்தாச்சு, மகா அஸ்வபதி பார்த்தாச்சு, மகா தண்டநாயக பார்த்தாச்சு. ஒரே ஒரு ஆளை மட்டும் பார்க்கல. யாரு? விஷபதி. அவர் தான்
மாவட்ட விஷயம்லாம் அவரு கீழே தான் நடக்கும். அதுதான் விஷபதி. ஹரிசேனர், வசுபந்து போன்ற கவிஞர்களையும் அறிஞர்களையும் ஆதரித்த குப்த அரசர் யாரு? ஹரிசேனர் யார் காலத்துல இருந்தாரு? ஹரிசேனர் தான் அலகாபாத் தூண் கல்வெட்டுல சமுத்திரகுப்தரோட இதெல்லாம் எழுதியிருப்பாரு. ஸோ 2 பேர்த்தையும் ஆதரிச்சவர் சமுத்திரகுப்தர் தான். 2ஆம் சந்திரகுப்தரின் சகோதரர் யார்? 2ஆம் சந்திரகுப்தரின் சகோதரர், விக்ரமாதித்யனோட சகோதரர் யாரு? ராமகுப்தர். 400 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்த சாக அரசர்களை படையெடுப்பின் மூலம் வென்றவர்? இரண்டாம் சந்திரகுப்தர். சாக அரசு, இலங்கை அரசு போன்ற வெளிநாடு அரசுகளும் கப்பம் கட்டியதாக கூறப்படும் கல்வெட்டு எது? அசோகர் கல்வெட்டு. இதுலயே என்ன பண்ணிருப்பாங்க, அசோகர் கல்வெட்டு மேலே இவங்க எழுதி வச்சிருப்பாங்க. சரியா? குப்தர் காலத்தில் இரும்பு படிவுகள் எங்கிருந்து தோண்டி எடுக்கப்பட்டன? குப்தர் காலத்தோட தலைநகரம் எது? பீகார் தான். சரியா? 115வது கேள்வி, குஜராத்தின் கிர்னார் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஏரி. அங்க இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, தண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. வெரி குட், சுதர்சனா ஏரி. தவறான இணை. மேலை கடற்கரை துறைமுகங்கள் வங்காளத்தில் இருந்த லித்தி, கீழே கடற்கரை துறைமுகங்கள் கல்யாண் மங்களூர் மலபார்ல இருந்தது. 2 தவிர அப்படியே மாத்தி போட்டுருங்க. டேசால் எழுதப்பட்ட நீதிசாரம் என்னும் அரசு கருவூலத்தின் முக்கியமான வருமானத்தையும் வழிகளையும் குறிப்பிடுகிறது. நீதிசாரம்னா யாரு? மேலதானே பார்த்தோம், காமாந்தகர். சரியா? அடுத்த கேள்வி, கடைசி கேள்வி. குப்த பேரரசு தேசம் அல்லது புத்தி என்னும் பெயரில் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டன. பிராந்தியங்கள் உபாரிகா என்னும் ஆளுநர்கள் நிர்வகித்தனர். பிராந்தியங்கள் விஷ்யா என்னும் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. கிராம அளவில் கிராமதிகா, கிராமியாட்சியா என்னும் அதிகாரிகள் செயல்படுத்தப்பட்டனர். சரியான கூற்று. கடைசி கேள்வி உங்களுக்கு எப்படி கஷ்டமா ஆக்க மாட்டேன் இல்லையா? எல்லாமே கிட்டத்தட்ட 118 கேள்வி நம்ம 1 மணி நேரத்துக்குள்ளேயே பார்த்துட்டோம். ஏன் இவ்வளவு ஸ்பீடா வந்துச்சு அப்படின்னா, இந்த பாடம் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு படிக்கும்போது இந்த பாடம் கஷ்டமா இருக்கும். அடுத்தடுத்து போட்டு படிச்சுட்டே இருக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சரியா? ஸோ இந்த லைவ் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த லைவ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு லைவில் நான் பார்த்துறேன். நான் லைவ் கொஸ்டின் எடுக்கும்போது மேக்ஸிமம் எல்லா முக்கியமானதும் வர மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துருவேன். அதனால தான் சில லைவ் பார்த்தீங்கன்னா 70 கொஸ்டின் வரும், சிலது 60 வரும், சிலதில் 100 வரும், சிலதில் 120 போகும். காரணம் என்னென்னா அவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கிற பாடத்தை பொறுத்து. சரிங்களா? நான் ஒவ்வொரு லைவ்லையும் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவேன். இந்த லைவில் சொல்கிற விஷயம் என்னென்னா ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், லைவ் அட்டன் பண்ணுறது கடமைக்கு பண்ணாதீங்க, கடமையாக நினச்சி பண்ணுங்க. சரியா? ஏன்னா லைவை சிறப்பாக கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை, லைவை பார்க்க வேண்டியதுதான் உங்களோட கடமை. சரியா? ஸோ ரஞ்சிய வெஸ்தி இருக்கணும். ரஞ்சிய வெஸ்தி இருந்தால் தான் நமக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும். சரியா? ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு லைவில் நாம் சந்திப்போம். தேங்க்யூ.